வேலுச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன. அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். என்ன பண்றது? நீ வகையில போய் மாட்டிக்கிட்ட. வரத பல்லுல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்ப கூட நம்பலாம்டா. சொல்ல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பல்ல கட்டிதான் பேசுங்க. நாம தான்டா பாத்துட்டு இருக்கிறோம். அம்பளாரங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நிக்கிற நிலைமை வருமா? ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா உன்னையும் அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளையாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். என்னங்க நேரமாச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றேன்ல, போ புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அதோட அண்ணா வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. டேய் களிமண்ணே, போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம். இருங்க, மோர் கொண்டாரு. உட்காருங்க அம்பலம். ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான். போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்குவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன். பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? மாப்பிள விட்டுக்காரங்க பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பை. என்னடா அமாவாசை? உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது போட்ட நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா ஆளா நிக்கிறிய. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. பொண்ண வர சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வர. பாக்கியம், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கேம்மா. இந்த பாலையாவது சாப்பிடு. ஏண்டி புடவை கட்டாம உட்காந்துருக்க? மூஞ்சியா அப்படி இருக்கு? கட்டியா கொடுக்க போறாங்க. ஒண்ணுதானே பார்க்க வந்திருக்காங்க. உங்க அப்பா உனக்கு தெரியுமில்ல, உனக்கு ஒழுங்கா ஜாக்கிரதையா வந்துக்க. இதெல்லாம் கட்டிட்டு உடனே வந்து சேர். வந்துட்டாங்க. வேலைய பாருங்கடி. உங்களோட பெரிய இதா போச்சு எனக்கு. இப்ப வந்துருங்க.
பாக்கியம் என்னமா வேலுச்சாமி இங்க வாயா. வைத்தியர் என்ன ஆச்சுன்னு பாரியா. என்னையா சொல்லியா? அது எப்படிங்க இங்க சொல்றது? பரவாயில்ல சொல்லியா. சொல்லியா? உங்க பொண்ணு முழுகாம இருக்குது. அம்பலகாரர், நீங்க அவசரமா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் போதே நான் சந்தேகப்பட்டேன். கெட்டு போன பொண்ணை என் பையன் தலையில கட்டி வைக்கலாம் நினைச்சீங்களா? பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சா மட்டும் போதாதியா, மானத்தோட வாழவும் கத்து கொடுக்கணும். ஏந்திரா, நாய் தொட்ட கட்டி நமக்கு உதவாது. போகலாம். என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே, உனக்கு என்ன? காலில் அரிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குறும்புதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளான் மேல ஊது பாரு. பாரு, அங்க போகுது. எங்கயா? காணா? நல்லா போகுது. காணையா? பாரு பாரு, மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா? அங்க போகுது பாரு. அண்ணாங்க வரப்பில்ல, அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி, கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல? கொடுக்கறேன். குடு குடு. இந்த கற்பம் சொன்ன சொல்லு. நான் தாங்க மாட்டேன், உண்மையை சொல்றேன். எவ்வளவுதான் 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 101 கொடுத்துறேன். என்ன விட்டுரு. இந்தா பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு. ஐயோ, கல்ல கூட கடமை ஒண்ணு.
திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வர்றியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காதே எடுக்காதே, கம்முனு. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கிய காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சனா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மரத்தை கொண்டு வா. இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுக்கிட்டு கண்டதெல்லாம் கேப்பியா கேப்பியா? ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1:30 மணிக்கு போட்டா கிச்சு தாப்பா. நல்லா இருக்குடி கதை. கெட்டும் பட்டணம் சேருன்னு சொல்லுவாங்க. இவ பட்டணத்துல கெட்டு போயில இங்க வந்திருக்கா. உள்ளூர்ல கட்டி கொடுத்த வண்டவாளம் தெரிஞ்சு போயிருன்னு வெளியூர்ல எல்லாம் மாப்பிள்ள பாத்திருக்காரு இந்த அம்பலாரு. வித்தார தள்ளி விறகொடிக்க போனாலாம். கத்தால முள்ளு கொத்தோட ஏறிச்சான். அது மாதிரி எல்லாம் இருக்குது கதை. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஊர் ரொம்ப நமக்கு இருக்குடி. வாங்கடி போலாம். எங்க உங்களுக்கு இந்த வீண் செல்வம்? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? ஜானகி, ஆண்டவன் என் காலுக்கு தான் குறை வச்சான தவிர கைக்கு குறை வைக்கல. ஊருக்கெல்லாம் சேவை செய்யற உனக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா? சரி சரி உட்காருங்க. நியூரோபியன் 45. டாக்டர் அம்மா வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. அது வெளியே சொல்ல முடியாத விஷயம்மா. அதனால தான் நானே நேர்ல வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேம்மா, வாங்கம்மா. டாக்டர் அம்மா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுங்க. என் மானம் மரியாதை மக எல்லாமே உள்ளதா இருக்கு. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன் டாக்டர். உங்க அப்பாதான் என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாரு. உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. உனக்கேமா இந்த நிலைமை? டாக்டர், எங்க அப்பா உங்களை ஏன் இங்க அழைச்சிட்டு வந்தாருன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமும் இல்ல, அதை கலைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என்னமா சொல்ற? நான் ஒருத்தர் மனசார விரும்புறேன். I can't live without him. Being an educated girl, why you wanted to do like this? Circumstances forced me. That's all right. ஏண்டா பெரிய கற்பனா, 2 குட்டிகளா இங்கிலீஷ் பேசுற தசு புசு பேசிக்கிறாங்களா? படிச்சவங்க அப்படிதான் பேசிக்கோங்க. இப்போ வேலையை பாரு. என்னங்க, எதுக்காக டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இத பாரு, செவலைக்கு பொண்ணு கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். கருவை கலைச்சிட்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டான். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். என்னங்க, அவ வயித்துல வளர்றது ஏழைக்கு உருவானதோ பணக்காரனுக்கு உருவானதோ வாரிசு வாரிசு தானே. அதை அழிக்க நினைக்கிறது. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். யாராவது குறுக்க வந்தீங்க வெட்டி கூறு போட்டுருவேன். தான் விரும்பின ஒருத்தன் அடையறதுக்கு எந்த பொண்ணுமே சொல்ல முடியாத பொய்ய நீ சொல்லிருக்க. நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும். உனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். நான் வரேம்மா. டாக்டர், எங்க அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். வரட்டுமா? டாக்டர்மா, அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். நான் வரேங்க. வாங்க. வரேம்மா.
உண்மையாவா? ஆமாங்க, மருதா உங்க வீட்டு வேலைக்காரனா இருந்தாலும் அந்த பொண்ணு அவர் மேல உயிரியே வச்சிருக்கா. அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பொண்ணு அப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கா. இஸ் இட்? ஆமாங்க, இந்த கிராமத்துல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணுங்க. கண்டிப்பா செய்வோம். மருத மருத மருத, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன அம்பலாறு பாக்கியத்துக்கு செவலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் போல இருக்கு. பாக்கி இந்த அளவுக்கு உன் மேல பிரியம் வச்சிருக்குன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னா இந்த ஊர்ல இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஆமா, நாளைக்கு ஊர் திருவிழா, கரகாட்டெல்லாம் விடிய விடிய நடக்கும். ஊர் ஜனங்கள்லாம் அங்கதான் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. அம்பலகாரர் அங்கதான் இருப்பாரு. பொல பொலன்னு பொழுது விடியறதுக்குள்ள பாக்கியத்தை கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையை தாண்டிடு. பாக்கியம், உடனே என் கூட கிளம்பு. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னா இந்த ஊரை விட்டு ஓடுற தவிர வேற வழியே இல்லை. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா உடனே என் கூட கிளம்பு. இது பாரியா, இனிமே வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது உன்னோடதான். பாயா. என்ன மன்னிச்சிருமா. மனசுக்கு பிடிச்சவரோடு வாழறதுதான் வாழ்க்கை. உனக்கு உன் புருஷன் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி எனக்கு இவரு முக்கியம். இந்த பாருடி பாக்கியம், எந்த தாயும் தான் மக வாழ்க்கை நல்லா அமையணும்னு தான் ஆசைப்படுவா. இன்னைக்கு உங்க அப்பா அந்த செவலைக்கு ஒண்ணு நிச்சயம் பண்ணாரோ அன்னைக்கு நான் செத்துருக்கணும். இன்னும் என் உடம்புல உயிர் பொட்டிக்கிட்டு இருக்குன்னா அது உனக்காகத்தாண்டி, உனக்காகத்தான். ஓடி போனாதான் உங்க வாழ்க்கை நல்லா அமையும்னா அதுக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். மருது, ஒரு தாய் ஸ்தானத்துல தலைநிமிர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை தலைகுனிந்து செய்யறதுக்காக நான் வெட்கப்படுறேன். என் மகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே இவளை கண்கலங்காம காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அக்கா, என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ண கண்கலங்காம காப்பாத்துறேன். இது சத்தியம்க்கா, சத்தியம். சரி சரி, உங்க அப்பா வரதுக்குள்ள சீக்கிரமா இங்கிருந்து போயிடுங்க. நாங்க வருவோம்மா. வரேன்க்கா. பெரியவர்களே, தாய்மார்களே, வயசுக்கு வந்த பிள்ளைகளே, வராத பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு நம்ம மதரசில்லா பெரியகுளம் தாலுகா பல்லாராயம்பட்டி கிராமத்தில் இருக்கும் சொக்கியம்மா குழுவின் சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏங்க, ஊருக்கு ஒரு நியாயம், அம்பலார் வீட்டுக்கு மட்டும் ஒரு நியாயமா? என்ன? அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்து நிக்கிறாளு, இதுக்கு யாரு நியாயம் சொல்றது? பேசாம அம்பலகாரர் அந்த கர்ப்பத்துக்கு காரணமா இருக்கிறவர் யாரு எவருன்னு விசாரிச்சு அந்த பையனுக்கே கட்டி வைக்கிறதா பெட்டர். ஆனா ஒண்ணு, என் பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கர்ப்பமாகி வந்து நின்னா அவளை வெட்டி போட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அதெல்லாம் மானரோசம் உள்ளவன் செய்ய வேண்டியதையா? அப்படின்னா அம்பலா இருக்காது இல்லைங்கிறியா?
காரி துப்புற அளவுக்கு பண்ணிட்டியே. இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கணும் யாரு? சொல்லு. அடிக்க அடிக்கத்தான் அம்மி நகரம்னு அடிச்சிட்டு இருந்தா அம்மி உடைஞ்சிடும். துவைக்கத்தான் துணி வெளுப்பாகம்னு துவைச்சிட்டு இருந்தா துணி கிழிஞ்சு போகும். நம்ம பிள்ளைங்கிறதுக்காக பொழுதன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அப்பா பிள்ளைங்கிற பாசம் முறிஞ்சு போகும்யா. முறிஞ்சு போக ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம செஞ்சவ உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? ஐயா, நீங்க சொன்னபடியே பால்ல மயக்க மருந்த போட்டு என் பொண்டாட்டி பாக்கியத்துக்கு கொடுத்துட்டான். அன்னைக்கு மயக்கத்தை நானும் கர்ப்பம்னு சொல்லிட்டேன். ஊரே நம்பிருச்சு. நீங்க நினைச்சது நடந்துருச்சு. எடுத்துக்கிட்டீங்களா? சற்று பொறுமையா, அதற்குள்ள என்ன அவசரம்? நீர் தான் நக்கிறதோ? இத மாதிரியா போற குளத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும், ஊரை கெடுக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு வைத்தியம் போதும். இனிமே 50,000 பொண்ணை கட்டிக்க எவன் வருவா? எடுத்துக்கிட்டுங்களா? ஐயா, இவ்வளவு நாள் நான் 1க்கு 2க்கு தான் வைத்தியம் பார்த்தேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முழுசா நான் 100 ரூபாய் நோட்டை பாக்குறேன். ஏத்தாம வைத்தியத்துக்கு இந்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கலாம் போட்டிருக்கேன். இந்த விஷயத்த என் பொண்டாட்டிட்டு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு தெரியும். எடுத்துக்கிட்டா வரட்டா? அப்பா, இன்னைக்கு நான் குடும்பத்தோட ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன். இந்த பாருடி, அவர் ஆம்பளை அடிச்சு கேட்டாரு. நான் அப்படி கேட்க முடியாது. என்கிட்ட சொல்லிடி, உன் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு யாரு காரணம்? யாருடைய காரணம்? உங்க அப்பன் காலில் முள்ளு குத்துனா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட மனுஷனை தலைகுனிய வச்சுட்டியேடி. சொல்லுடி, யாரு அவன்? யார் அவன்? மருதடா. இப்பவே போய் அந்த மாட்டுக்கார பயல கண்டம் துண்டமா வெட்டல, என் பேரு பெரிய கருப்படம் அப்புறம் இல்ல. அப்பா, அவரை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன வெட்டி போட்டுடுங்கப்பா. அவர் போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். சும்மா இருக்க சேவல்கிற சோத்த போடுவானே, அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. என்னங்க, பாலுக்கு காவலா பூனைய வச்சது அவ குத்தம் இல்லைங்க, நம்ம குத்தம்தான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவ நல்லா வாழ்றதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. வயலே போச்சு, பரப்பு வச்சு ரெடி பண்ற. என்னது? அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் காரணமா? யாரா சொன்னது? பாக்கியம் தான். பாக்கியமே சொன்னாலா? ஆமா. ஏமருத, நீ அப்பா வருதுல எனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆம்பளையா பிறந்த எல்லாருமே அப்பாவை தேடா தெரியணும். சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா மண்ணா பழகிறோம். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. டேய், விளையாடாதே. நீ விளையாடிட்டு என்ன சொல்றியா? நான் அப்பவே சொன்னேன், பணக்கார விட்டு சவகாசம் வேணாம் வேணாம்னு. சொன்னதை கேட்டியா? டேய், உண்மை புரியாம பேசாத. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் உள்ளத்தால் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், உடனால ஒண்ணு சேரல. அமாவாசை, எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன? பாக்கியத்தை நான் அவசியம் பார்க்கணும். நாளைக்கு காலையில வெள்ளன பவளமலை அடிவாரத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவளை வர சொல்லு. இவ்வளவுதானே? விடு. இப்பெல்லாம் யாருக்காவது தூது போன போல இருக்கே.
என்ன? பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உடனே உன்னை வர சொல்றான். அம்மா இருக்காங்களே. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போ. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ. அட போன்னா. ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு. அக்கா அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ போ. பாக்கியத்தோட நிச்சயத்தை நீ நிறுத்துறது எனக்கு ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்கும். அதுல எவனாவது குறுக்க வந்தா மரத்துல விழுந்த அருவா அவன் கழுத்துல தான் விழுகும். ரெண்டு பேரும் ஒரு ஊருக்காரர் இருந்து அடிச்சுட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இனிமேல் அந்த மருத பயல உயிரோட விட்டு வைக்கிறது முட்டாத்தனம். இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு இறுதி யாத்திரை. ஆமா, நீ எப்பவுமே தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறோனாச்சே. என்னடா சொல்ற? மருதையை தீர்த்து கட்டுறதுனால பாக்கியம் அவனுக்கு கிடைக்க போறதில்ல. ஆமாடா, பாக்கியம் கர்ப்பமா இருக்கான்னு நாம புருடா விட்டா அதுக்கு காரணம் அந்த மருத பயலான்னு அவதான் பண்ணிட்டு அவன் புருடா விட்டுக்கிட்டு இருக்கா. அதையும் இந்த அறிவு கட்ட அம்பலார் நம்பிக்கிட்டு இருக்க. அம்பலார் நாண்டுகிட்டு செத்தாலும் சாவார தவிர எந்த நிலைமையிலையும் தான் பொண்ணு அந்த வேலைக்கார பயில கட்டி கொடுக்க மாட்டாரு. இது உனக்கு சரியான நேரம். நேரம் அவர்கிட்ட போற. கர்ப்பமானாலும் பரவாயில்ல, கருவை கழிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு வாக்க தர நடுறா. முதலாளி, உடம்பால் கிடக்கிற மாடா இருந்தாலும் ஊரைய புடுங்கிற மாடு நமக்கு உதவாது. என்னதான் நம்ம மருத பையன் மேல நீங்க விசுவாசமா இருந்தாலும் அவன் உங்க பொண்ண
வீடு தேடி வந்த அன்னைக்கே உங்க பொண்ணை எனக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. உங்க பொண்ணை கட்டிக்க நான் தயார். மண்ணு கெட்டு போனா எதுலயாவது குழைச்சு மறைச்சிடலாம். பொண்ணு கெட்டு போனா எதை வச்சுப்பா மறைக்கிறது? மறைக்க வேணாம், கலைச்சிடலாம். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே சாதிசனம், உறவு முறை விட்டு போயிடக்கூடாது பாருங்க. அதான் நான் ஒண்ணும் உங்களை கட்டாயப்படுத்தல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. வாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்ணையவா? வேற யாரு? ஐயோ, இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான், எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருசாமி வாயா. எம்மா எப்பா ஐயா எம்மா எம்மா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே, உங்களுக்கு பார்த்தா சரியில்லை தான் அங்க போறோம். ஏய், நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க, நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே, நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்க படிக்க போற? எம்மா, முதியோர் கல்வியில ஒரு திட்டம் வந்திருக்கு, அதில் சேர்ந்து படிச்சுக்கிறோம். கடவுளே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயா வணக்கம். டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, உட்காருங்க. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்ன பாட்டி, அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு. டாக்டர்மா என்ன படம் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. படத்துல அழகா இருக்க வேண்டாம், அதுக்காக செஞ்சுக்கிறேன். என்ன அப்போ சிரிக்கிறிய? என்ன படம் முடிச்சா நல்லா இருக்காதா? பாட்டி, படம் எடுக்கிறதுனா செவுத்துல மாட்டி வைக்கிற படம் இல்ல, இது எக்ஸ்ரே. என்ன? அது வந்து எக்ஸ்ரே படம் எடுத்தா உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீனா தெரியும். உள்ள இருக்கிறது நல்லா தெரியுமா? இது என்ன அக்குறமா இருக்குது? அப்படிப்பட்ட படம் எனக்கு வேண்டாம், நான் போறேன். பாட்டி பாட்டி, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, சுகப்பிரசவம் ஆயிடும். இதுல 10 மாத்திரை இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மாத்திரையா 5 நாளைக்கு சாப்பிடு. இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம். சரிங்க, நீங்க நல்லா இருக்கணுமா. நான் வரேம்மா. உங்களுக்கு என்னம்மா? அடிக்கடி வயித்த வலிக்குது. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, ஊசி எல்லாம் வேண்டாங்க, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்துருங்க. இல்லம்மா, ஊசி போட்டாதான். அவங்க பயப்படுறாங்கல்ல, பரவாயில்ல, மாத்திரையை கொடுத்துரு. சரிங்க. ஏமா, அவர் யாரு? கம்பவுண்டரா? இல்ல, என் வீட்டுக்காரர். வீட்டுக்காரரா? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஊட மாட அவங்களுக்கு ஒத்தாசை செஞ்சாருன்னா அவரால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏமா, அவருக்கு ராணுவத்துல ஒரு கால் போயிடுச்சு. இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அம்மா, நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ஆண்டவன் என்னைக்குமே குறை வைக்க மாட்டான். நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் வியாதி குணமாகுது. இத பாருங்கம்மா, எங்க ஊர் எல்ல தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்களும் ஐயாவும் போய் அங்க வேண்டிக்கங்க. ஐயாவுக்கு சீக்கிரமே கால் குணமாயிடும். அப்போ நான் வரேம்மா, போயிட்டு வாங்க. வரேங்க.